சே, நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அதை நினச்சி வந்து நான் இப்போ வரைக்குமே நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா செய்கிறது அப்படின்ட்டு, அது ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா, இந்தியன் 2 அந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் ஆகும்போது பார்க்காம விட்டேங்க. அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நான் ஒரு 7 8 நாளைக்கு அப்புறமா தான் அதை போய் நான் பார்த்தேன். அதை பார்த்தவனதே தெரியுது எனக்கு, இப்படி ஒரு படத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோமே, ரிலீஸ் ஆனவனை நம்ம பார்க்காம விட்டோமே, ரொம்ப வருத்தப்பட்டேன். அதில் உள்ள ஒவ்வொரு சீனு, ஒவ்வொரு விஷயங்களும் ஆஸ்காருக்கு போக வேண்டிய சீன் அம்பிட்டுமே. இதை பற்றி நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியாமல் போச்சே அப்படிங்கிறதுலாம் நான் யோசிச்சிருக்கேன். நான் சொன்னாலும் அந்தளவுக்கு பார்க்க போகிறதில்ல. அது இருந்தாலும் என் மன ஆதங்கம் வந்து இருந்துச்சு. ஏன்னா அந்த இந்தியன் 1 ஃபஸ்ட்டு பார்ட்டோட இதில் ஏதாவது வித்தியாசமாக வந்து எல்லாரையுமே கொல்ல போகிறாருங்கிற ஒரு இதில் தான் நான் பார்த்தேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக கொலை பண்ணுறாரு எல்லாரையுமே அந்த படத்தில். வறுமக்கலை இருக்கிறவங்க கொஞ்சம் நெஞ்சம் எங்கேயாவது தெரிஞ்சவங்க எங்கே ஏதாவது ஒரு உலக நாட்டில் இருந்தாங்கன்னா கூட இந்த படத்தை பார்த்துட்டு இது இப்படியும் ஒரு வறுமை இருக்குது போல், நம்ம தான் கற்றுக்காமல் விட்டோம்னு சொல்லி அந்த வறுமை கற்றுக்கிட்டவங்களாம் ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க. ஆனால் கம்பேக் இந்தியான்னு போட்டு அவரை வர வச்சுட்டாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை. அம்புன்னு இந்த சமுத்திரக்கனி இருக்காப்புல, அவர் தான் வந்து ஒவ்வொருத்தரும் லஞ்சம் வாங்கும்போது அவங்க வீட்டில் இருந்து வீடியோ எடுத்து ப்ரூஃப் எவிடன்ஸ் அனுப்பிடுறாங்க. அவர் போய் பிடிச்சிட்டு வந்துடுறாப்புல. சரி, அப்போ வேறு எதையோ அவர் பண்ண போகிறாருன்னு போல நான் நினச்சேன். இந்த வறுமக்களை அந்த 2 விரலில் வச்சு சரியான கலைங்க. இந்த மாதிரி கலையை நான் பார்த்ததே இல்லை. கேட்டுக்க, நான் கூட தொண்டையில் குத்தினவனே அப்படி இழுத்துக்கிறேன், இடுப்பில் குத்தினவனே வளைஞ்சிக்கிறேன், அப்படி இப்படிலாம் நினச்சேங்க. கேட்டவே கிடையாது. இது எந்த நாட்டு வர்மம்னே தெரியல, பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி இப்படி குத்துனவுடனே, தொண்டையில் அப்படி குத்துனவுடனே டக்குன்னு அவன் குதிரையாக மாறி ஒன்றா பாருங்க, சக்கடை 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 சக்கடைன்னு எடுத்தேம்பாரு ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம். அங்கே தாங்க வந்து டேரக்டர் சங்கரே ஒரு இது வச்சுருக்காரு. ஒருவேளை டேரக்டர் சங்கர் தான் எடுத்தாரா, இல்லை வேறு எவனோ எடுத்துகிட்டு இல்லை இன்னொரு சங்கர் இது மாதிரி பேரில் இருக்காராங்கிறதே தெரில. அவர் இத்தனை படத்தை எடுத்து இந்த ஒரு படத்தில் அவர் வாங்கின அவார்டு இருக்குங்க, ஆஸ்கார் அவார்டு. அம்மாடி, சரியான அவார்டுங்க. எப்படி 2 பேரும் பாரு, மிகப்பெரிய டேரக்டர், ஒரு மிகப்பெரிய நடிகர், 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படங்க இந்த படம். பெரிய படம் ஆத்தாடி. ஆனால் அவ்வளோ பெரிய வெள்ளை முடி தொங்கி வளர்ந்துருச்சு, அது கரெக்டுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து முடி கம்மியாக இருந்துச்சு, செகண்ட் பார்ட்டில் வந்து முடி அவருக்கு நிறையா வளர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தார், செகண்ட் பார்ட்டில் வந்து ஆள் கொஞ்சம் கணத்துட்டாப்பில். ஆனால் கலையை பாருங்கள், கற்றுருக்காரு பாருங்கள். அதுக்கு கேப்பில் 10-15 வருஷம் கேப்பில் இந்த வறுமை கலையை டியூன் பண்ணி கற்றுருக்காரு. எப்படி குதிரையாக மாற்றுறது, எப்படி யானையாக மாற்றுறது, இந்த மாதிரி கலையை வச்சு நம்ம எல்லாரையுமே குதிரையாக மாற்றிட்டு நம்ம அவங்கள பூட்டியே வண்டியில் போகலாம். அதில் இன்னொரு கலை, அப்படி செஞ்ச உடனே பாட்டு பாடுறாரு. அவராக பாட்டு படிச்சுட்டே இருக்கார். அந்த வறுமை கலை முடிகிற வரைக்கும் பாட்டு படிப்பாராட்டுக்கு, பாட்டு படிச்சுட்டே இருப்பார் போல். இதை வந்து நம்ம பாடகர்களுக்கு இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் போய் இந்த மாதிரி கலையை எல்லாருக்கும் பயன்படுத்தினோம்னா எல்லோரும் நல்லா பாட்டு பாடி ஒரு பெரிய பெரிய பாடகர் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த ஒரு கலை சிறந்த கலை. இந்த கலையை அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க யோசிச்சுருக்காங்க பாரு, பாருங்க மறைக்குதுங்க. ஓ, இந்த கலையை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு இவங்க ஒரு கவசம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியான கவசம். ஸோ இந்த படம் போய் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் ஒவ்வொரு சீனுமே லவ் சீனு இந்த மாதிரிலாம் பெருசாக அதில் கிடையாது. இல்லை, நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான சீன் தான் இருக்குது. அதுலேயும் இவங்கெல்லாம் வந்து லஞ்சமாகுது, நாடு நாசமாக போகுது, அப்படி இப்படின்னு இவங்க இப்போ மெசேஜ் பண்ணி கம்பேக் இந்தியாக்குன்னு அவர் வந்து ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வாழ்ந்தவரை இந்தியாவுக்கு வர வச்சு அவங்க பெரிய பெரிய ஆட்களெல்லாம் கொல்ல வச்சு அவர் வறுமை கலையெல்லாம் பயன்படுத்தி அப்படி ஒரு சொருகி அவருக்கு வந்து உடம்புல உள்ள தண்ணி ஃபுல்லாக போய் கடைசியில் செத்து போயிட, அந்த மாதிரி குதிரையாக மாற்றுறது, குரங்கா தாவ வைக்கிறது, குப்பரை அடிக்க வைக்கிறது, ஒவ்வொரு கலையும் கற்றுக் கொடுத்தாரு.
நம்மளுக்கு புரியாமல் போயிடுமோன்னு அந்த கலையை செஞ்சு சொல்லியும் காட்டுறாரு கடைசியாக. இந்த கலை வந்து இதுக்குள்ள கலை, நீ வந்து இப்படித்தான் ஆவ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. இல்லைன்னா நம்மளுக்கு புரியாது, என்ன செஞ்சாருன்னு தெரியாமல் இருப்போம், சொல்லிடுறாரு. அதுபோக இவங்களாம் வர வச்சுட்டு இவர் சித்தார்த்து அப்பா லஞ்சம் வாங்கி அவர் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு, அம்மா புருஷனை பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போனதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? இந்தியன் தாத்தா அவர் என்ன அவராக வந்து கொண்டாரு? இவனாக தப்பு செஞ்சு மயனே வீடியோ எடுத்து போலீஸில் பிடிஞ்சி கொடுத்துப்புட்டு அதுக்கு அம்மா செத்தா இவனை கோப்பாக்கிண்டியான்னு விரட்டி விட்றாங்க. அந்த ஆள் வேலை மனுக்கிட்ட வேலை குழப்பத்து போய் டிக்கெட்டு போட்டு பிளேட்டில் வந்து இறங்கினா இவங்க எல்லாம் செஞ்சு போட்டு அவரை அடித்து விரட்டுறாங்க, கல்லை வெட்டி எறிகிறாங்க. இது சொல்லப்போனால் வந்து சித்தார்த்தை தான் கல்லை வெட்டி எறியணும். அவன் சும்மா இருந்தால் அப்பா உள்ளே போயிருக்க மாட்டார். ஸோ வந்து நான் இடையிலாம் தேட்டரை விட்டு எந்திரிச்செல்லாம் போனேன். இந்த செக்யூரிட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. நான் கெஞ்சினேன், கெதறினேன், ஆனால் விடுங்கண்ணே, எங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டு, அதனால் கதவை ஓப்பன் பண்ணி விடுங்க, நான் அடுத்த இன்னொரு நாள் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி செக்யூரிட்டிக்கெலாம் சொன்னேன். ஆனால் அந்த செக்யூரிட்டி திறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. நானும் சரி, ஆனால் எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனையாமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதோ சண்டையாமா, நான் அர்ஜென்ட்டாக போய் ஃபோன் வந்துருக்கலாம் சொல்லி பார்த்தேன். இந்த மாதிரி படத்தை நீ இனிமேல் பார்க்கவே முடியாதுப்பா, இருந்து பார்த்துட்டுப்போ, அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு நாளுக்கு டிக்கெட்டே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. கதவையும் திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. கேட்டேன், தேட்டரு கேட்டேன். அப்புறம் என்ன செய்ய, உள்ளேயே உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரமாக. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்தேன். புக்கான் வாங்கிட்டு திண்டுக்கிட்டு அந்த கிரவுண்டுலேயே வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்தேன், எப்போ திறப்பாங்கன்னு. அதுக்கப்புறமா சரி லாஸ்ட்டாக எதுவும் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த கடைசியில் இவர் அடித்து துரத்தும் போது ஒரு காரில் ஒரு வண்டியில் போவார், ஒத்த வீலில், அது சின்ன பையில் ஓட்டுற வண்டியில், அதில் போவார். சங்கின்னு பறந்து போவார். ஏதோ ஒன்று லாஸ்ட்டில் வந்து அந்த பூரிக்கட்டையை வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவார். இந்த தமிழ் சினிமா இல்லை, அவெஞ்சரில் கூட இந்த அட்டாக் எவனுமே பண்ணது கிடையாது. அப்படி ஒரு அட்டாக். அந்த அட்டாக் இந்த பூரிக்கட்டை அப்படி ஒரு மிதி மிச்சுன்னா அந்த பூரிக்கட்டை பின்னாடி வருங்க. அந்த பின்னாடி 2 கையும் விலங்கு போட்டிருந்தாங்க. அந்த 2-3 விரலில் வச்சு அப்படி ஒரு தட்டு வருவார். அந்த நேரத்தில் அவன் வேறு கவசத்தை கழட்டிடுவாப்புல. இல்லை போய் ஒரு லாவில் ஒரு குத்து இந்த சப்பாத்தி கட்டை. இது யாருக்கு பிறந்த ஒரே குத்தில் டக்குன்னு ஃபுல்லாகவே அடைச்சி அவர் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவார். அந்த அட்டாக் தாங்க இதில் சரியான அட்டாக். ஆனால் இது யாருக்கு பொருந்தமோ இல்லையா, எல்லோரும் மனைவிக்கு இது பொருந்தேன். இந்த கட்டையை வச்சு என்ன செய்யலாங்கிறத அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து கமல் சார் வந்து உணர்த்தியிருக்காரு. கணவன்களை நீ எப்படி சப்பாத்தி கட்டையை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லிட்டாப்புல. அப்போ அந்த ஃபைனலாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் எழுதி இவரை காப்பாற்றணுங்கிறக்காக எல்லாம் குற்றமும் தெரிஞ்சு விட்டுட்டாங்க. என்னை விடு, அப்போ தான் அவனை நான் சரி பண்ணுவேன்னு போயிட்டாப்புல. இதில் ஃபினிஷிங்கில் அந்த டயத்துலேயே நான் எந்திரிச்சேன். நான் திரும்பி பார்க்குற ஒருத்தன் கூட இல்லை. எல்லாம் தேட்டரில் எவருமே இல்லை. எல்லாம் பாத்ரூமில் திடுறாங்க, ஒன்று கிரவுண்ட் அதில் உள்ள ஹாலில் சுற்றி திடுறாங்க. தேட்டரில் ஒரு பயம் இல்லை. அந்த கூட்டு வாப்பில் அவர் உட்காந்துருந்தாப்புல. அவர் பார்த்து பழகிட்டாப்புல, எல்லா ஷோவிலையும் உள்ளே உட்காந்துருப்பாப்புல. அப்புறம் வெளியில் போய் கடைசியில் எல்லோரும் போய் சண்டை போட்டாங்க, திறக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதோட கதவை திறந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தியன் படம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனடியாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம் இது. போங்க. இதில் இந்தியன் 3 வேறு வருது. அது இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்கு முன்பதிவு செஞ்சு நீங்கள் டிக்கெட் போட்டு வச்சுங்க, ரசிகர் மன்ற டிக்கெட் போட்டு வச்சுங்க. அநேகமாக அது சங்கர் சார் தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். இந்தியன் 3ல் இதோட பல வித்தை கலைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்தியன் 3 நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ நானும் இந்தியன் 3 பார்த்துட்டு சொல்கிறேன். இதையே நான் லேட்டாக சொல்கிறேங்கிறத கோச்சிக்கிறாதிய. இந்தியன் 2 வந்து படம் எடுக்கும்போது கூட சொல்லிடுவேன். இந்தியன் 3ல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கமல் சாருக்கு நன்றி, அவங்க சங்கர் சாருக்கு நன்றி. சங்கர் சார் மக வந்து இதில் ஆடியோ லாஞ்சில் ஒரு பாட்டு படிப்பாங்க, அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி நான் சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா அது வந்து ஃபாரின் இந்த மாதிரி இது ஹாலிவுட்டில் பாட வேண்டிய பாட்டு. ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்தியன் 3ல் நான் உங்களை